ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காளான் பிரியாணி தான். ஏன்னா புரட்டாசி மாதம்ன்றங்காட்டிக்கு காளான் பிரியாணி தான். வாங்க, அதுக்கு உண்டான பொருளை எடுத்து வச்சாச்சு. அரிசியும் ஊற வச்சாச்சு. சீரக சம்பா அரிசி தாங்க பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், அதுதான் ஊற வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. வாங்க தாளிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆனியன் போட்டாச்சு. இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். வெயிட் பண்ணி மெதுவாக தான் செய்யணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். 1க்கு 2 வதக்கினீங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்காது. நல்லா கோல்டன்ஸ் ஆச்சு. பச்சை மிளகா 2 போட்டாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளியும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். 3 ஸ்பூன் போடலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, கசப்பு தன்மை மாதிரி கொடுத்துரும். புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க மசாலாலாம் போட்டிருக்கோம். நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் காளானை போட்டாச்சு. காளானை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுவும் நல்லா வணங்கணும். நல்லா வணக்கியாச்சு. நம்ம இதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். 3 டம்ளர் தண்ணி வச்சு அளவாக இருக்கும். ஏன்னா சீரக சம்பாவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. நம்ம சைடில் என்ன பண்ணியிருக்கோம், காலிஃப்ளவர் சில்லிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீ காலிஃப்ளவர் சில்லி தான். தண்ணி கொதிச்சாச்சு. அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தயிர் உப்பும் போட்டுட்டு நம்ம அதை ஸ்கிப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனி நம்ம குக்கர் வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தயிர் ரெடி பண்ணியாச்சு. ஆனியனும் தயிரும் மிக்ஸ் பண்ணி காலிஃப்ளவர் சில்லியும் பொரிச்சாச்சு. பிரியாணி தயாராகியாச்சு. சாப்பிடலாம் வாங்க. இதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.